ஹாய் வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஹஃபீஸா. இன்றைக்கி நான் ஒரு சனா பயிரெல்லாம் ஊற வச்சு அது வேக வச்சு குக்கரில் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை கட் பண்ணி வச்சதை வதக்குறேன். இதை நல்லா வதக்கிட்டு இது பூரி, சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு கூட நம்ம போட்டு சாப்பிடலாம். ஸோ சிம்பிளி மெத்தடு சனா கிரேவி மாதிரி பண்ணுறேன் பாருங்கள். இது நல்லா வதக்கிட்டு விட்டுட்டோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நல்லா வதக்குறேன் பாருங்கள். நல்லா வதக்கி விட்டு இப்போ இதில் சில்லி பவுட்ரு, ரெட் சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா போட்டேன். நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள், போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் வீட்டில் அரைச்சி வச்ச இது ஒரு மசாலா ரெசிபி. நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் இந்த மசாலா ரெசிபி எப்படி செய்யணும்னு சொல்லி நான் போடுறேன். இது நல்லாயிருக்கும். இந்த மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டால் கூட அவ்வளோ ஒரு குழம்பு வீடு ஃபுல்லாக மணமாக இருக்கும், நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வேணும்னா நம்ம மிக்சடு மசாலா கொஞ்சம் நம்ம போடலாம், டேஸ்ட்டுக்கு வேணும்னா. கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு மிக்சடு மசாலா போட்டிருக்கேன். அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு வதக்கிட்டு கொஞ்சம் ஆயில் கம்மியாக இருக்குது நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஆயில்லாம் கீனாக போட்டுக்கினா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். போட்டு நான் வேக வச்ச அந்த சனா பயிரெல்லாம் எடுத்து இதில் போடுறேன். குக்கரில் தனியாக வேக வச்சுருந்தேன். ஒரு 4 விசில் விட்டு அதை எடுத்து இதில் போடுறேன். கொஞ்சம் கொள்ளு ஒரு பிடி, கொண்டக்கடலை ஒரு பிடி, அப்புறம் பட்டன் பீன்ஸா அது கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சம் க்ரீன் பட்டாணி அதுவும் கொஞ்சம் போட்டிருக்கேன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு க்ரீன் பட்டாணி அது ஒரு பேக்கெட் வச்சுருந்தேன் வீட்டில், அதனால் அதுவும் போடுறேன். என் பசங்க இதெல்லாம் வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டுறாங்க. எங்கே அவங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும் சொல்லுங்கள். இதெல்லாம் வேக வச்சு நான் அழகாக தேங்காயெல்லாம் திருவி போட்டு செஞ்சு கொடுப்பேன், சாப்பிடவே மாட்டாங்க. அப்படி என்னை பாடாப்படுத்துவாங்க என் பிள்ளைங்க 2 பேருமே. அதனால் என் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்டியான டிஷ்ஷாக வச்சு இதில் அவங்களுக்கு சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி இந்த மாதிரி நான் செஞ்சு கொடுத்தா இந்த கிரேவியை வச்சு அவங்க சாப்பிடுவாங்க. அப்போ தாங்க அவங்களுக்கு அந்த மசாலா இதெல்லாம் கலந்து அது அவங்க தொண்டைக்குள்ளே இறங்கும். அது வரைக்கும் அவங்க 2 பேருக்குமே, மேடமுக்கும் சாருக்கும் இறங்கவே இறங்காதுங்க. நான் சொல்லியிருந்தேன்ல, எங்கள் மேடம் 4th ஸ்டாண்டர்டும் எங்கள் சார் 9th ஸ்டாண்டர்ட் போயிருக்காங்க. என்னை பாடாப்படுத்துவாங்க 2 பேரும். அது மாதிரி வதக்கி விட்டுட்டேன். இப்போ கன்சிஸ்டன்ஸ்க்கு இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம கொஞ்சம் ஆயில் இல்லை கீ கொஞ்சம் போடுறேன். கீ லாஸ்ட்லேயே போடுறேன். கொஞ்சம் வாட்டர் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் இதில்.